வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன, டீ கடை கஜரா. அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் உருளைக்கிழங்கு சமோசா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? மைதா 2 கப்பு, ரவை 1/2 கப்பு, முட்டை 2 நம்பர், சர்க்கரை பவுடர் 5 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு சிறிதளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, இந்த கஜரா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க இந்த மைதா சக்கரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரத்துக்கு, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மைதாவை இந்த பவுலில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த குவான்டிட்டிக்கு வந்து 2 முட்டை கரெக்டாக இருக்கும். அதனால 2 முட்டை போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு வாசனைக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறோம். அதுக்கு பிறகு குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதே மாதிரி ரவை போடுறோம். ரவை நீங்கள் போடலன்னா கண்டிப்பாக மேல் பகுதி வந்து முறுமுறுன்னு வராது. அதனால ரவை யூஸ் பண்ணுறோம். உப்பு சிறிதளவு. இதுக்கு பிறகு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், சக்கரை பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் நார்மலாக சக்கரை யூஸ் பண்ணுவீங்களே டீ காஃபிக்கு, அந்த சக்கரை நம்ம என்ன பண்ணுறோன்னா பவுடராக பண்ணி யூஸ் பண்ணுறோம். எதுக்காக பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா, அந்த சக்கரை அப்போ தான் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு இன்க்ரீடியன்ஸில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நார்மலாக என்ன பண்ணோம்னா, நிறைய பேர் டால்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல டால்டாக்கு பதில் நெய் யூஸ் பண்ணுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாய்ஸ்சர் அப்படியே இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா சேர்க்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த நெய்யில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன வேணும்னா, அந்த மைதா ரவை முட்டை எல்லாமே வந்து உதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்த பிறகு தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சப்பாத்தி மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெசிபிக்கு. இப்போ இந்த டோ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கையில் ஒட்டாத அளவு பக்குவத்துக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் அப்படி ஒட்டுச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப லூஸ் ஆகிடும். ஏங்கிட்டனா இந்த டோ ரெடி ஆன பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் விடுவேன். அதுக்கு பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் ஒரு முடி போடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டோ ரெடியாக இருக்கும். இப்போ ரெடியான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கையில் எடுத்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக ஒன்றோட ஒன்று சேரணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடில் அந்த மாவை எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் ரவுண்டாக பிடிக்கணும் அவசியமே இல்லை. அப்படி ரவுண்டாக பிடிச்சி போட்டோன்னா உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. அதனால் ரஃப்பாக எடுத்து நீங்கள் எண்ணெய் கடையில் போட ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி நெய் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா, அப்போ தான் ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். அதனால் நெய் கொஞ்சம் லைட்டாக மேலோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எடுத்து எண்ணெய் கடாயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. எண்ணெய் கடாயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கரெக்டான சூடு இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மைதா வேகும் போது கலர் மேலே வந்துடும், வேகாது உள்ளே. அதனால் இந்த மாதிரி ரெசிபி பர்டிகுலர் வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம் சொல்லலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இனிப்பு பலகாரத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இந்த கஜரா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுவும் பர்டிகுலர் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கஜரா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கணும். அந்த ரவை எல்லாம் வெளியே அப்படியே தெரியணும். இந்த மாதிரி வந்தால் கஜரா ரெடி. இப்போ திருப்பி வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணுறது காமிக்கிறேன். ஃப்ரை பண்ணுற பக்கம் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான சூடில் இந்த மாவை உருட்டாமல் அப்படியே பிச்சு போடுறோம். அப்படி போட்ட பிறகு கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது கரெக்டான கலர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ளே வெடிஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? அது வேக கண்டிப்பாக வெடிஞ்ச மாதிரி வரும். ஏன்னா இதில் குக்கிங் சோடெல்லாம் போட்டிருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான கஜரா ரெடி.
இதை தொடர்ந்து பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா உருளைக்கிழங்கு சமோசா. மைதா 1 கப்பு, கலுஞ்சி 1/4 டீஸ்பூன், மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், சீரகம் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, நெய் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ரோல் உருளைக்கிழங்கு சமோசா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. அதிகமாக எண்ணெய் இருந்தால் என்ன வேணால் உங்களுக்கு கரெக்டாக அந்த மேஷ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக சைஸ் பிடிக்க வராது. எண்ணெய் சூடான பிறகு சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு 1 நிமிஷம் லைட்டாக வதக்குங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அந்த வெங்காயம் போட்டு அந்த தாளிப்போட மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், உப்பு, உருளைக்கிழங்கு வேக வச்ச பிறகு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி போட்டிருக்கேன், சீரகம் பவுடர். சீரகம் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சீரகம் பவுடர் போட மாட்டாங்க, ஆனால் தனியா பவுடர் போட்டுருவாங்க. சீரகம் பவுடர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மசாலா போட்ட பிறகு வீட்டில் என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி போடுவீங்க. தண்ணி இந்த இடத்துல கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன் கேட்டோன்னா அந்த மசாலா கெட்டியான பக்கம் இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துருங்க. இதுக்கு பிறகு டோ எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். மைதா போட்டிருக்கேன் 1 கப்பு. இந்த பிளாக் கலுஞ்சி, அதாவது கரு சீரகம் சொல்லுவாங்கள்ல, அந்த கரு சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவைக்கற்ற, நெய் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நெய்க்கு பதிலாக கொஞ்சம் சுட எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பட்டர் யூஸ் பண்ணலாம். அது ஆப்ஷன் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க இந்த டோவை. இந்த டோ ரெடி பண்ணும்போது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதே டைமில் கையில் எடுத்திங்கன்னா சாஃப்டாக கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாத பக்குவத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு ரெடி பண்ணி முடித்த பிறகு திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணும் ஒரு 5 நிமிஷம். ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. 1 ஹவர் ரெஸ்ட் விட்ட பிறகு எடுத்திங்கன்னா இந்த டோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, திருப்பி இந்த டோவை நல்லா மாலிஷ் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் மைதாவை லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. எதுக்காக மைதா டச் பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒட்டாமல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் நல்லா மாலிஷ் பண்ண முடியும். இப்போ ஒரு 3 சமோசா ரெடி பண்ணுறது அளவுக்கு நம்ம இந்த பேடா கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் திருப்பி ஃப்ளவர் டஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் மைதா போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு மைதா நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் எப்படி சப்பாத்தி உருட்டுறீங்களோ அதே மாதிரி உருட்டுங்க. உருட்டிட்டு இதை கட் பண்ண போகிறோம். ரோல் பண்ணும்போது ரொம்ப திக்கான பக்கம் வேண்டாம், தின்னாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சமோசாவை நம்ம வந்து ரோல் சமோசா சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் 2-3 ரோல் பண்ணும்போது உங்களுக்கு திக்காக இருந்தால் வேகும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் சாப்பிடவும் பிடிக்காது. அதனால் எந்த அளவுக்கு தின்னாக ரோல் பண்ணீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சமோசா. இப்போ ரோல் பண்ணியாச்சில் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே கட் பண்ண போகிறோம். ஒரு 2 இன்ச்சு சைஸில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ட்ரிம்மிங்ஸ் வந்ததுன்னா அந்த ட்ரிம்மிங்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த பேட்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வீட்டில் சமோசா பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரோல் சமோசான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த ஷீட் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா பைண்டிங் ஏஜென்ட் ரெடி பண்ணுறோம். அதாவது மைதா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
கெட்டியான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பைண்டிங் ஏஜென்ட்டை வச்சு தான் நம்ம கரெக்டாக சமோசாவை பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சூடு ஆறின பிறகு கரெக்டாக ரவுண்டாக பிடிங்க. அதுக்கு பிறகு நம்மளோட விரலை வச்சு கரெக்டாக சின்னதாக இந்த மாதிரி ரெட்டங்கள் மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட்டில் உள்ளே வச்சு ரோல் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. எல்லோரும் வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ அந்த ஷீட்டில் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே மடிக்கணும். இந்த இடத்துல கவனமாக கவனிக்க வேண்டிய என்னன்னா, அந்த ஷீட்டு கண்டிப்பாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிருக்கீங்களே, தின்னாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பைண்டிங் ஏஜென்ட் அதாவது மைதாவை கார்னர் பகுதியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சமோசா ஆல்மோஸ்ட் ரெடி. இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். எந்தளவுக்கு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா பீஸும் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன குவான்டிட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 11 பீஸ் வரும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. அதே டைமில் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஏங்கிட்டனா இந்த மைதா ப்ரிப்ரேஷன் ஆல்வேஸ் வந்து ரொம்ப பைப்பிங் ஹாட்டில் எண்ணெய் இருந்துன்னா கண்டிப்பாக வந்து அந்த மைதா ஃப்ரை பண்ணும்போது பபுள்ஸ் மாதிரி ரொம்ப அதிகமாக வரும். அப்படி வந்தால் வெந்து வராது, மேலே கலர் வந்துடும். அதனால் எண்ணெய் மீடியமான சூடில் இருக்கும்போது நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ரோல் சமோசா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வீட்டில் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. சமோசா நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணலாம்.